ரஜினிகாந்த் சாரோட ஃபர்ஸ்ட் ஏ சர்டிஃபிகேட் படம் எதுன்னு பாண்டிச்சேரியிலேருந்து பிரேம் கேட்டிருக்காங்க. ரஜினிகாந்த் நடிப்பில் ஏ சர்டிஃபிகேட்டோடு வந்த முதல் திரைப்படம்னா அது புதுக்கவிதை என்ற திரைப்படம் தான். அந்த படத்தை இயக்கியிருந்தவர் எஸ்பி முத்துராமன். ரஜினிகாந்த் சாரை புரிஞ்சுக்காம அவங்கள காயப்படுத்துறவங்களுக்கு நீங்க என்ன சொல்வீங்கன்னு சென்னையிலேருந்து சோமசுந்தரம் கேட்டிருக்காங்க. சொன்னால் புரிந்து கொள்ளக்கூடிய நபர்களுக்கு நாம் சொல்லலாம். ரஜினிகாந்தை காயப்படுத்தணும் அப்படின்னு நினைப்பிலேயே கருத்துக்களை சொல்பவர்களுக்கு நான் எதையும் சொல்ல விரும்பலை. ரஜினிகாந்த் சார் ஏன் நெகட்டிவ் கேரக்டர் செய்யக்கூடாது? ஏன்னா 1970 நான் அவரோட கண்கள் பார்த்தேன். அந்த கண்கள் இப்போ வரைக்குமே என் மனசில் இருக்குது. அவர் அதற்காகவே ஒரு ஆன்டி ஹீரோ சப்ஜெக்டை எழுத சொல்லி ஏன் நடிக்கக்கூடாதுன்னு செந்தில்குமார் சென்னையிலேருந்து கேட்டிருக்காங்க. ரஜினிகாந்துக்கும் அந்த எண்ணம் மனதளவே இருக்கிறது. அப்படிப்பட்ட ஒரு அருமையான ஸ்கிரிப்ட் எழுதக்கூடிய ஒரு இயக்குனர் அவரை சந்திக்கணும், அவ்வளோதான். அவங்க 2 பேரும் சந்திச்சிட்டாங்கன்னா நிச்சயமாக நீங்கள் எண்ணியபடி ஒரு படம் உருவாகும். ரஜினிகாந்த் சார் எங்கள் ஆர்டிஸ்ட் கூட நடித்தா அவங்களுக்கும் ஒரு நல்ல லைஃப் கிடைக்குமே, அது எப்போ அவர் செய்வாருன்னு தஞ்சாவூர்லேருந்து ஐயப்பன் கேட்டிருக்காரு. இளம் நடிகர்களோடு சேர்ந்து நடிக்கணும் அப்படின்றதுக்காக ஒரு கதை எழுத முடியாது. அப்படி இளம் நடிகர்களோடு சேர்ந்து நடிக்கக்கூடிய அளவிலே ஒரு நல்ல கதை அமைஞ்சால் நிச்சயமாக ரஜினி அதிலே நடிப்பார்.